ஒரு துறவை வெட்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை. ஈசாக்கு சொல்லுகிறார், ஆமென், இங்கு சொல்லுகிறார், துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஆமென், இன்றைக்கு ஒரு பெருக்கம் செய்யும்படியாக, ஒரு விசாலத்தை உண்டாக்கும்படி, ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமா ஈசாக்கு இன்றைக்கு அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தூர்த்து போட்ட நிலையில, மூடி போட்ட நிலையில அவனுக்கு எதிராக இருந்தார்களோ அவ்வளவாய் கர்த்தர் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த பகுதியில 2 காரியங்கள் இருக்கிறது. 2 காரியம் என்று சொன்னால், அவன் 3 தடவைக்கு அதிகமா என்ன பண்றான், தன்னுடைய ஆபிரகாம், தன்னுடைய தகப்பன் செய்து வந்த காரியத்தை திரும்பமாய் செய்கிறான். அப்படின்னா என்னது? நீரூற்றுகளை கண்டுபிடித்து என்ன பண்ணுவாங்க, கிணறு தோன்றது அல்லது வெட்டுறது. ஆமென். இந்த தொழில் அதிகமாய் ஆரம்பத்தில் செய்தது யாருன்னா நம்ம ஆபிரகாம் தான். அதை தொடர்ந்து அவனுடைய மகன் ஈசாக்கும் என்ன பண்றார், செய்கிறார். இப்போ வாசிங்க 17வது வசனத்திலிருந்து. இவன் கேரார் அந்த பகுதியில் அவன் தங்கி இருக்கும் போது, அந்த பகுதியில் இருக்கிற மேய்ப்பர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க, தன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஆமென். ஆபிரகாம் உண்டாக்கின, ஆமென், அந்த கிணற்றை பெலிஸ்தர் என்ன பண்ணாங்களா, மூடி போட்டார்கள். மூடி போட்டதை திரும்பவுமாக திறக்கிற ஒரு வேலை யாருன்னா ஈசாக்கு. போய் அவர் திரும்பமாக எடுத்தாரு. ஆண்டவர் தண்ணீரை வர வைத்தார். நடந்த சம்பவம் என்ன? 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆமென். அடுத்து கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே என்ன பண்ணாங்க, வாக்குவாதம் பண்ணினார்கள். சரி, அங்க ஒரு பேரை வைக்கிறாரு, ஏசேக்கு. நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களில பழசை தான் நிறைய தோண்டிக்கிட்டு இருப்போம். என்னது? வீட்டில் பார்த்தா பழையசு தான் நிறைய எங்கே பார்த்தாலும் இருக்கு. ஆமென். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் உட்கார்ந்து யோசிச்சா கூட எதை தான் யோசிக்கிறோன்னா, பழசை தான் யோசிக்கிறோம். பழசுனா ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஆபிரகாம் தோண்டின, அதை தூர்த்து போட்ட பெலிஸ்தர்கள் அதை மூடி போட்டாங்க. வேற இடத்துல ட்ரை பண்ணலான்னு என்ன பண்ணல, இல்லை, அதே இடத்துல வந்து திருமாய் தோண்டினார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஆனால் அந்த ஊர் மேய்ப்பர் என்ன பண்ணிட்டாங்க, இது எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணி இவர்களை என்ன பண்ணாங்க, நீங்கள் இன்னொரு இடத்துல போய் தோண்டுங்கன்னு சொல்லி விட்டார். ஈசாக்கு ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். ஏன்னா ஆபிரகாம் என்ன செய்தாரோ, தகப்பன் எப்படியோ அப்படியே பிள்ளையும். ஆமென். முதல் தடவை
தன் சகோதரனாகிய அல்லது மகன் லோத்துவுக்கும் வேலை ஆடு மேய்க்கிறவர்களுக்கும் ஆபரகாமனுடைய ஆடு மேய்க்கிற வேலையாட்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. ஆமென். பாருங்க, வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவர் பேசலை. ஆமென். அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை, அவங்களுக்குள்ளதான் வாக்குவாதம். ஆனா இவர் கூப்பிட்டு தம்பியை கூப்பிட்டாரு. ஆமென். நீ என் கூட வந்ததுனால ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. உனக்கு நீ எந்த பக்கம் வேணாலும் போலாம். நாம் சகோதரர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றார். நாம் என்னது? ஆமா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவங்கள் வருகிறது. நாம் சகோதரர். அதனால நாம் என்ன பண்ணக்கூடாது? வாக்குவாதம், சண்டை பண்ணக்கூடாது. உனக்கு முன்னாடி திறந்து இருக்கிறது. நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம். அல்லேலூயா. நீயே இடத்தை தேர்ந்து கொள் சொன்னார். அவர் இடத்தை தெரிந்தெடுத்து அவர் போய்விட்டார். ஆமென். இன்றைக்கு தகப்பன் எப்படி அப்படியே பிள்ளை. ஆனா தகப்பனுடைய வாழ்க்கையில ஒரு தடவை தான் இது பிரச்சனை. ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கு. வாக்குவாதம் பண்றாங்க. நீ இங்க இருக்கக்கூடாது, இது எங்களுடைய தண்ணி, இது எங்களுடைய இடம்னு சொல்லி ஈசாக்கை என்ன பண்றாங்க? ஏன்னா இவன் கை வைக்கிற இடம்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை செழிப்பை உண்டாக்குறார். அல்லேலூயா. அந்த தேசம் முழுவதும் ஒரு பஞ்சத்துல இருக்குது. அந்த பஞ்ச நாட்கள்ல இவன் விதை விதைத்தான். கர்த்தர் இவனுக்கு 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆமென். எத்தனை மடங்கு? பஞ்ச நாட்களில் அறுவடை செய்யும் போது 100 மடங்கு என் தேவனால தான் கொடுக்க முடியும். அதனாலதான் பெலிஸ்தர் பார்த்தாங்க, ஐயோ இவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவான். ஆமென். இவன் வளர்ந்துகிட்டே தான் போறான். அதனால பெலிஸ்தர் என்ன பண்றாங்க? நீ தயவு செய்து எங்களை விட்டு தூரமா போயிருன்னு சொல்லி ரொம்ப தாழ்மையா கேட்குறாங்க. அடுத்து இந்த கேராருல தன் தகப்பன் தோண்டின, ஆமென், அந்த கிணற்றை திருவுமாய் தோண்டும் போது அந்த கேராரூர் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்றாங்க. அந்த இடத்திற்கு பேர் என்ன? சித்தனா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நிறைய வாக்குவாதங்களை தாண்டி நம்ம வந்திருக்கலாம். நிறைய மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வாக்குவாதம் பண்ணினவர்களாக, நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்களில தடைகளை உண்டாக்கினவர்களாக நம்ம பார்க்கலாம். இந்த பகுதி, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. கீழே நீங்க வாசித்து பாருங்க. முதல் துறவு தோண்டப்பட்ட இடத்தை எடுத்துக்கொண்ட இடத்திற்கு பெயர் சித்தனா. அதனுடைய அர்த்தம் என்ன? வாக்குவாதம். ஆமென். என்னது? வாக்குவாதம். இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க என்பதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கையில ஒரு சமாதானமோ ஒரு நிறைவு இல்லாமலேயே இருக்கிறது. விசுவாசிகள் வாழ்க்கையில நிறைய நேரம் வாக்குவாதம் பண்ணுகிறோமே தவிர அதுல ஒரு தீர்வோ சமாதானத்தை நாம் பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்த ஒரு இடத்தை சொல்றார். என்ன இடம்? கேராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஆமென். கவனிங்க, தொடர்ந்து என்ன சொல்றார்? வேறொரு துறவை வெட்டினார்கள். 21. அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். இன்னைக்கு தடை பண்ணலாம், உங்களோட வாக்குவாதம் பண்ணலாம். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் தடை பண்ண, மூடி போட முடியாது. அதுதான் யோபு ரொம்ப தெளிவாய் விசுவாசத்தில் அறிந்திருந்தான். தேவரே, நீ சகலத்தையும் நீ செய்ய வல்லவர். நீர் எனக்கு செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ண முடியாது. நீர் எனக்கு செய்ய நினைத்தது ஒருவரும் தடை பண்ண, விசுவாசித்து நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு இங்க கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வார்த்தை 22ஆம் வசனத்துல, அங்கேயும் மூடி போட்டாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க. 22ஆம் வசனத்துல சிலர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். இப்போ இவன் வெட்டின துறவை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, திரும்பவும் வாக்குவாதம் பண்ணவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வீடுகள்ல நிறைய வாக்குவாதம் உண்டாகிட்டே இருக்குதா? ஆமென்.
எப்பவுமே வாக்குவாதத்தில் இருக்கிறோமா? கர்த்தர் அதை மாற்றும்படியாய் விரும்புகிறார். உன் வாக்குவாதம் உள்ள அந்த வாழ்க்கையை ஆண்டவர் விசாலமான ஒரு ஒரு வாழ்க்கையாக, பெருக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். யார் உங்ககிட்ட வந்து போராடினாலும், யார் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணினாலும், இன்னைக்கு நாம் தைரியமுடையவளாய் இருக்கணும். எனக்கென்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, எனக்கென்று ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால என் வாழ்க்கையில இந்த காரியம் வந்துருச்சு, என்கிட்ட எப்பவுமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, என் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, நீங்க சோர்ந்து போகாதிருங்கள். ஈசாக்கு சோர்ந்து போகவே இல்லை. ஆண்டவருக்குள்ள தைரியத்தோடு, விசுவாசத்தோடு இன்னொரு இடத்தை தோண்டினான். இன்னொரு இடத்தை, ஒரு தடவை உங்களை நோஸ்கட் பண்ணிட்டு, ஒரு தடவை உங்களோடு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டா, அடுத்து அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பேச மாட்டீங்க. ஆமென். அடுத்து அந்த வேலை, எந்த வேலையில சண்டை போட்டாங்களோ அந்த வேலையை செய்யவே முடியாது. நான் சொல்லுகிற உங்க ஆபீஸா இருக்கட்டும், நீங்க செய்கிற வேலை ஸ்தலமா இருக்கட்டும், அல்லது உங்க வீடு பகுதியா இருக்கட்டும், எந்த இடத்துல உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக யார் ஒருவர் வாக்குவாதம் பண்ணி உங்களோடு போராடி உங்களுடைய ஆசீர்வாதங்களை மூடி போடணும்னு நினைக்கிறாங்களோ, அங்க கர்த்தர் புதிய துவக்கத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. இந்த மாதம் அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே இருக்கிற இடத்துல நீ சண்டை போட்டு இருன்னு ஆண்டவர் சொல்லல. அங்கேயே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லல. போ, இன்னொரு இடம் போ, இன்னொரு இடம். நம்ம தான் என்ன பண்றதுன்னா போறது இல்ல. ஆண்டவர் சொன்னார், 2 பேராய் தெரிந்தெடுத்து நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்க 2 பேரா போங்க, இருக்கிற இடத்துல என்ன பண்ணாதீங்க? இருக்காதீங்க. அப்படி சொல்லி ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நிறைவை கொடுத்து, ஆண்டவர் சொன்னார் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், கவனிங்க, 4 இடங்களில நீங்க எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் நம்ம மேல ஊற்றப்பட்டும் இருக்கிறார். அப்போ நம்ம இருக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருந்தா சரி வராது. ஆமென். இப்போ என்ன நடந்தது? இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை கவனித்து பாருங்க. அப்படியே 2 அதிகாரம் 3 அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒன்னாய் சமைத்து ஒன்னா சாப்பிட்டு எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துட்டாங்க. எல்லாம் காணிக்கையை ஒன்னா எடுத்துட்டு வா, எல்லாம் உட்காரு ஒன்னா. ஆமென். ஒன்னா ஜெபம் பண்ணாங்க, ஒன்னா அப்பம் விட்டாங்க, திருவிருந்து எடுத்தாங்க, எல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. அப்புறம் எப்படி சுவிசேஷம் பரவும்? அப்புறம் எப்படி ஆண்டவருடைய அன்பு போகும்? அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் என்ன பண்றார்? ஒரு சின்ன கலக்கத்தை உண்டாக்குகிறார். சபை வளர்வதற்கு, சபை கொஞ்சம் பெருகுவதற்கு, சபை இன்னும் விசாலம் அடைவதற்கு ரட்சிக்கப்பட்ட 3000 5000 போதும் என்கிற நிலையில அந்த ஆதி திருச்சபை உட்கார்ந்து விட்டது. அல்லேலூயா. இன்னும் அவங்க என்ன பண்ணல? எருசலேமு, சமாரியா, ஆமென், ஆமா, யூதேயா, இப்படியெல்லாம் என்ன பண்ணணும்? போகணுமே. அப்படியே போகாம உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு சின்ன கலக்கம். ஆமென். சின்ன ஒரு போராட்டம் ஆண்டவர் அனுமதித்தார். இப்போ என்ன ஆகுது? எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. ஆண்டவரே இந்த போராட்டத்தை மாற்றுங்க. ஆமென். இந்த யாக்கோபை விடுவீங்க, பேதுருவை விடுவீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இப்போ அப்படியே 8ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யாரெல்லாம் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்களெல்லாம் ஆண்டவர் சிதற அடித்தாராம். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாரு? அப்படி போனாதான் நீ உலகம் எங்கும் போவ. ஆமென். என்னுடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் போகும். இல்லைன்னா உட்கார்ந்த இடத்திலே தான் நீங்க என்ன பண்ணணும்? உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நெருக்கத்தை உண்டாக்கினார். இப்ப எல்லாம் சிதறடிச்சு போய் பல ஊர்களில, பல பட்டணங்களில என்ன பண்றாங்க? நாடுகளில் போய் ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? கர்த்தர் நம்மோடு பேசுவாரானால்
ஆண்டவர் விடனா விட்டுறணும், போனா போயிடணும். ஆமென். போவாதன்னா போகக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு ஈசாக்கோடு ஆண்டவர் பேசினார். நீ அடுத்த துறவு போய் தோண்டினாரு, போய் தோண்டினார். அங்கேயும் வாக்குவாதம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, தடை பண்ணாங்க. அவர் சோர்ந்து போகல. மூன்றாவது தடவையும் போய் என்ன பண்ணாராம், தோன்றினார். துறவு தோன்றுவது, தோண்டி தோண்டி எடுப்பது சாதாரண வேலை, கடினமான ஒரு வேலை. எவ்வளவு ஆழத்திற்கு தண்ணீர் ஊற்று பார்க்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு கிருபையானவர் பாருங்க. அவங்க தோண்ட ஆரம்பிக்கும் போதே துறவுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறாராம், தண்ணீர் ஊற்று இருக்கிறது என்பதை காண்பிக்கிறாராம். அல்லேலூயா. எனக்கு நாம பிரயாசப்பட ஆரம்பிக்கும் போது, ஆண்டவருக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் போது, ஆண்டவருக்காக எழும்பி நிற்கும் போது, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, நீங்க எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா பேர் வேற ஒருத்தர் வாங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. என்னது? பேரு வேற ஒருத்தருக்கு. சில பேர் எப்படிதான் சொல்லுவாங்க, பெருமையும் பாராட்டிக்குவாங்க. கடைசியில வந்துட்டு நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன்னுவாங்க. ஆமென். ஆரம்பத்துல இருந்து இருந்தவர் வேற, ஆனா முடிவுல வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. நான் ஏன் இதை உங்களுக்காக சொல்லுகிறேன்னு சொன்னா, நிறைய நேரம் தோண்டினது ஒரு கூட்டம், ஆனா அதை எடுத்துக்கொண்டது, சுதந்திரித்து கொண்டது எந்த ஒரு உதவியும் செய்யல. வந்து கேட்டிருக்கலாம், நாங்களும் உதவி செய்யட்டுமா? ஆனா எந்த உதவியும் செய்யல. அவங்க தோன்ற வரைக்கும் தோண்டட்டும், தண்ணி வர வரைக்கும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம். சில பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமென். எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தியே இல்லை. எல்லாம் எனக்கு தான் என்ன பண்ணணும், எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஆமென். என் கையில தான் எல்லாம் நீ கொடுக்கணும்னு சொல்லி சில வீடுகளில் அப்படியே நடத்துறவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுடைய ஆசீர்வாதத்தை, அவர்களுடைய பலத்தை இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அதை பார்க்கிறார்ல. ஆண்டவர் என்ன பண்றார், பார்க்கிறார். சும்மா இருப்பாரா? ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நல்ல கவனிங்க. ஈசாக்கு அதை குறித்து கவலைப்படவும் இல்லை, அவளுக்காக ஆண்டவரிடம் வேண்டுதல் விண்ணப்பம் பண்ணவும் இல்லை. நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உங்களோடு வாக்குவாதம் பண்ணினாலும், உங்களோடு போராடினாலும், உங்களை தடை பண்ணினாலும், அவர்களை குறித்து நாம் ஒரு நாள் நாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது அவசியமே. ஐயோ இவங்க வந்து மூடி போட்டாங்களே, ஐயோ இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அவங்க தான் முதல்ல வந்து நிற்பாங்க. என்னது? எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் வீடு வாடகை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த நிலைமை. அல்லேலூயா. வீடு வாடகை இருக்கிறவங்க, வீட்டு ஓனர் எல்லாத்துக்கும் வந்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க நிற்கும் போது, ஐயோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து வந்து அல்லேலூயா கஷ்டமாக இருக்கும். வீட்டு ஓனர் நிற்கிறாங்க, உறவு நிற்கிது, யார் வேணாலும் வந்து நிற்கட்டும். ஆமென். உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. பொறுமையோடு ஞானத்தோடு ஆவிக்குரியவர்களாக நாம் தொடர்ந்து முன்னேறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு இடத்துல மூடிட்டாங்க, ஒரு இடத்துல வாக்குவாதம் பண்ணிட்டாங்க, அங்கேயே உட்கார்ந்துடக்கூடாது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளோதான். இனி எழும்ப முடியாது, இனி நம்ம போக முடியாது, நம்ம எல்லாத்தையும் இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துக்கொள்றாங்களே, அப்படியே நினச்சி சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. அடுத்த இடம் இன்னும் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். முன்னேறி போங்க, ஆண்டவருக்காக எழும்புங்க. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு விசாலமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஒரு தடவை வாக்குவாதம் பண்ணாங்க, ஒரு தடவை தடை பண்ணாங்க, திரும்ப திரும்ப உங்களோடு என்ன பண்ண போறதில்ல. அவங்க வாக்குவாதம் பண்ணவும் தடை பண்ணவும் ஆண்டவர் ஒரு நாளும் விடவே மாட்டார். அல்லேலூயா. தேசத்தில் பழுகி பெருகும்படிக்கு
கர்த்தர் நமக்கும் ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். இன்றைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் ரெகபோத் உங்களை ஒரு பெருக்கத்திற்குள்ளே கொண்டு போவாராக. சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் கர்த்தாவே ஸ்தோத்திர பழுகி பெருகும்படிக்கு என் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. உங்க வருமானங்களில, உங்களுடைய குடும்பங்களில, உங்களுடைய தொழில் வியாபாரங்களில கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குவாராக. தனி மனித வருமானங்கள் ஒரு பெருக்கத்தை உண்டாக்குவாராக. அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ரெகோபோத் தொடங்கி விட்டது. ரெகோபோத், கர்த்தர் எதை உங்க வாழ்க்கையில தொடங்க நினைக்கிறாரோ அதை பார்த்து முன்னேறுங்க. மூடி போட்டதையும் வாக்குவாதமா தடை பண்ணினதையும் நினைச்சு நினைச்சு என்ன பண்ணாதீங்க, உட்கார்ந்து சோர்ந்து போய்கொண்டே இருக்காதீங்க. கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, ஆண்டவர் எனக்காக நீர் என்ன பண்ணியிருக்கிறீர், வைத்திருக்கிறீர். அது ஒரு பெருக்கம், அது ஒரு வளர்ச்சி. ஆண்டவரே அதுல நான் இன்னும் முன்னேறணும்னு சொல்லுங்க. நிச்சயமாய் இந்த 8வது மாதத்துல கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை, மாற்றத்தை தேவன் நமக்குள்ள உண்டாக்குவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. கடைசியா நான் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இன்னைக்கு ரெகோபோத் என் வாழ்க்கையில வருமான்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம யோசித்து கொண்டே இருக்கலாம். நிறைய நேரம் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவருக்குள்ள பிரயாசப்படுறேன், உபவாசம் எல்லாம் எடுக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில என்ன வரல, ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி வரலையே. ஆமென். அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா வரேன், ஆனா என் வாழ்க்கையில நிறைவு இல்லாம இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு ஓடினாலும் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். நீங்க ஓடின ஓட்டத்திற்கு, உங்க பிரயாசத்திற்கு எல்லாம் கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுக்கான ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் ஆரம்பம் பண்ணி இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு விரோதமாய் போராடுகிற, தடை பண்ணுகிற, வாக்குவாதம் பண்ணுகிற யாராயிருந்தாலும் அதையே நம்ம பார்த்து கொண்டு இல்லாதபடி, கர்த்தர் எனக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை, ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நாம் பிடித்து கொள்ளுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை சாட்சியா அவர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட்.